அன்றைக்கி நைட்டு எங்களுக்கு பெங்களூருக்கு ரிட்டர்னு. ஸோ அதனால் நாங்கள் அதான் ரெடியாகி பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பஸ்ஸுக்கு. அப்புறம் பஸ்ஸும் வந்துடுச்சு. நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். அதிக்குட்டிக்கு ஒரே குஷியாக இருந்தது. பஸ்ஸில் உட்காரணுன்னாலே அவனுக்கு ரொம்ப ஜாலியாகிடுவான். ஸோ அப்படியே குதிச்சுக்கிட்டே இருந்தானா. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் அவங்க டாடி மேலே நான் படுத்து தூங்குறேன்னு அப்படியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தான். எப்படி தூங்குவேன்னு கேட்டதுக்கு தான் இப்படி தூங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் அவன் பஸ்ஸில் மோஸ்ட்லி. அதுவும் ட்ராவலில் இருக்கும்போது நல்லாவே என்ஜாய் பண்ணுவான். அப்படியே குஷியாக ஆடிக்கிட்டே வந்தான். அப்புறம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அப்புறம் ஆட்டோவில் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் செம்ம குளிராக இருந்துச்சு. அதுவும் பெங்களூரில் சும்மாவே மார்னிங் டைம் ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதுவும் நேற்று நைட்டு வேறு மழை பெஞ்சிருக்கு போல். ஸோ செம்ம கூலிங்காக இருந்தது. அப்புறம் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் வந்து எங்கள் வதனையும் அவங்க ஃபேமிலியும் வந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால அவங்க போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு எல்லோரும். இந்த குட்டீஸ் எல்லாம் இன்றைக்கி நான் தான் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவளுக்கு ஆக்சுவலாக அதிகுட்டின்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் அவளோட அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறான்னு. நல்லா ஜாலியாக இருக்கும் இவங்களோட இருக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. எனக்கும் சரி அதிகுட்டிக்கும் சரி. அப்படியே அவங்க பாவாவோட சைக்கிளில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்ச நேரம் கார்ட்டூன் மூவி பார்த்துக்கிட்டேவும் படுத்துக்கிட்டே நாங்கள் டிவி பார்க்குறோம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு விட்டாச்சு. அதிகுட்டி கிட்டமா விளாண்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா 2 பேருமே தூக்கிட்டாங்க. என்னங்கடா அப்படின்னா நாங்கள் படுத்துக்கிட்டே நாங்கள் டிவி பார்த்துக்கிட்டே தான் தூங்குவோம் அப்படின்ட்டு அங்கே தூங்கிட்டாங்க. அப்புறம் அதிகுட்டியுமே கொஞ்ச நேரத்தில் நானும் அவனை தூங்க வச்சுட்டேன். ஏன்னா ட்ராவலில் வந்தனால ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பசங்களும் நல்லா தூங்கிட்டாங்க. தோசை இட்லி பேட்டருக்கு ரைஸை வந்து சோக் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் அவங்க எந்திரிச்சோனையும் கர்ட் ரைஸ் வேணும்னாங்களா. சரி அப்படின்ட்டு கர்ட் ரைஸ் போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் அதிகுட்டியுமே அப்புறம் சாப்பிட்டான்.